நிறைய மக்கள் உயிர் வாழ்ந்திருக்காங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அண்ணாக்கு ஃபேன்களா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ சோ ப்ரௌட் ஆஃப் சூர்யா ஃபேன்கள். ஸோ இது எப்படி இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணா பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிச்சிடும், கண்டிப்பா ஹிட் அடிச்சிடல. 10/10 ரேட்டிங் கொடுக்குறேன் இந்த படத்துக்கு. பார்க்கறதா இப்போ பார்க்கறது படி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் வைக்கிறேன் எங்க அண்ணா சூர்யா படத்துக்கு. நான் எதுக்குமே இப்படி எக்ஸ்பெக்ட் ஆனது கிடையாது. நான் விரும்பி பார்க்கறதா சூர்யா அண்ணா படம் மட்டும் தான். டிவியில் எத்தனை டைம் போட்டாலும் சரி. திடீர்னு ஒரு காதல் எனக்கு இப்போ வரைக்கும் ஃபேவரெட். அப்போருந்து இப்போ வரைக்கும் திடீர்னு ஒரு காதல் ஃபேவரெட். எல்லாமே இவர் ஒரு சில படம் இவருக்கு அண்ணாக்கு அடி வாங்குற மாதிரி ஃப்ளாப் ஆயிருந்தாலும் இந்த படம் செம்ம ஹிட் ஆகும். லாஸ்ட் டைம் கருப்பு நான் போய் பார்த்தேன். கருப்புக்கு FDFS கிடைக்கல. அதுக்கு நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம விட்டுட்டோம், அண்ணா படத்தை விட்டுட்டோன்ட்டு. பட் இதுக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு ஃபேமிலி மூவியா இருந்தாலும் ரொம்ப மாசா இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். உள்ள போய் பாருங்க, அவ்வளோ கொண்டாட்டமா இருக்கும். இந்த மந்த் செம்ம ஹிட் அடிக்க விஸ்வநாதன் சார், அதுக்கு நான் கேரண்டி. இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய தான் இருக்கு. ஏன்னா சூர்யா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ல பாக்குறோம். அதுவும் ரிவ்யூஸும் நல்லா இருக்கு. இயர்லி ரிவ்யூஸ் பாக்குறப்ப நல்லா இருக்கு. படம் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. பார்ப்போம். கண்டிப்பா இந்த மாதிரி சூர்யாவை நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம வந்து மாசா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நிறைய பேர் ஒரு கிளாஸா பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு. இது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை பிடிக்கும். அது ஃபேமிலி ஆடியன்ஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப நிறைய. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆயிடுச்சுன்னா படம் வந்து பிளாக் பஸ்டா வர தடுக்கவே முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம்.